கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 6வது ஞாயிற்றுக்கிழமையில் நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம். The Gospel of St. John, chapter 2, verses 1 to 12. கானாவில் திருமணம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த இரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவரின் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாவும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு செய்த அரும் அடையாளங்கள், அரும் செயல்கள் 7 அடையாளங்கள் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு செய்த 7 அற்புதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அது அரும் அடையாளங்கள், அரும் செயல்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இயேசு நிறைய அற்புத அடையாளம் செய்தார். Jesus did many wonders, many miracles, many mighty things. பல செயல்களை செய்தார். அதெல்லாம் ஏன் செய்தாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது இயேசுவின் மூலமாக என்பதை மக்களுக்கு அவர் அறிவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நிறைய அரும் அடையாளங்களை, அரும் செயல்களை, வல்ல செயல்களை செய்தார். Jesus did many miracles, wonders and mighty works in the synoptic gospels, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில்
இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், தான் கடவுளுடைய மகன், இறை மைந்தர் என்பதை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக யோவான் என்ன செய்தார் என்றால், அவர் எழுதுகிறார் சுவிசேஷத்தில் இயேசு செய்த 7 அரும் செயல்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அரும் செயல்கள், அரும் அடையாளங்கள் ஆங்கிலத்தில் சயின்ஸ் என்று வருகிறது. சயின்ஸ், அதுக்கு கிரேக்க மொழியில் சேமியான். சேமியான் அப்படின்னா சைன், அது ஒரு அடையாளம். அல்லேலூயா. அடையாளம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், எதுக்காக இயேசு அந்த காரியத்தை செய்தார். ஸோ யோவான் சுவிசேஷத்தில் இயேசு செய்த 7 அரும் அடையாளங்கள், அரும் செயல்கள் இடம்பெற்றிருக்கிறது. 7 சைன்ஸ். சைனுக்கு கிரேக்க வார்த்தை சேமியான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் கானா ஊரில் ஒரு கல்யாணத்தில் சாதாரண தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் இயேசு செய்த முதல் அடையாளம், முதல் அரும் செயல். இயேசுவின் முதல் அரும் அடையாளம் சைன், கிரீக்கில் சேமியான், ஒரு திருமணத்தோடு தொடர்பு பட்டுள்ளது. First sign performed by Jesus is associated with a marriage. திருமணத்தோடு தொடர்புடையது. Flavius Josephus என்பவர் ஒரு யூத வரலாற்று ஆசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கானா என்ற ஊர் எங்க இருக்குதுன்னா, நாசிரேத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கெப்பர் கானா ஊர் இருக்கிறதாக அவர் எழுதி இருக்கிறார், ஃப்ளேவியஸ் ஜோசபஸ். அதே நேரத்தில் இன்னொரு ஊரும் இருக்குது கானா என்ற பேரில். அதுக்கு என்ன பேருன்னா கிர்பத் கானா. கிர்பத் கானானா என்ன அர்த்தம்னா, கிர்பத் அப்படின்னா அழிந்த, டெஸ்ட்ராய்டு, அழிந்து போன ஒரு ஊர். கிர்பத் கானா அது எங்கே இருக்குதுன்னா, நாசிரேத் ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? நாசிரேத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிர்பத் கானா, அழிந்த கானா என்ற ஊரில் தான் இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை செய்தார். இந்த கிர்பத் கானாவில் தான் இந்த அற்புதம் நடைபெற்றது. இந்த யூதர்களுடைய கல்யாணம் 7 நாட்கள் நடைபெறும். நம்ம ஊர்ல கல்யாணம் எத்தனை நாளைக்கு நடக்குதுமா? கல்யாணம் காலையிலன்னா, திங்கட்கிழமை காலையிலன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு ரிசப்ஷன் வைப்பாங்க. மாப்பிள்ளை அழைப்பு அல்லது பெண் அழைப்பு. அந்த ஊரெல்லாம் வருவாங்க. அந்த ஒரு காரில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துட்டு அதை ஊர்வலம் அழைத்து வருவாங்க. இதை நம்ம பார்க்குறோம். ஸோ யூதர்கள் ஈவினிங்கில் ரிசப்ஷன் நடக்கும், காலையில் கல்யாணம் நடக்கும். இந்துஸ்களுக்கு பாவம் 2 தடவை அவங்களுக்கு செலவு. ரிசப்ஷனுக்கும் அவங்க என்ன பண்ணணும், சாப்பாடு போடணும், காலையிலையும் அவங்க டிஃபனு மதியானம் சாப்பாடுலாம் போடணும். கிறிஸ்தவங்களுக்கு ஒன்லி 1 டைம் தான். ஈவினிங் 5 மணிக்கு கல்யாணம், 5 to 6. 7 o'clock ரிசப்ஷன். மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ போட்டு அந்த மேரேஜ் முடிஞ்சிடும். ஆனால் யூதர்களுக்கு எப்படின்னா 7 நாள் கல்யாணம் நடக்கும். எப்படின்னா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பெண்ணு வீட்டுக்கு போவாங்க. அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, அவங்க அலங்கரித்து ஊர்வலமாக அந்த பெண்ணை அழைத்து கொண்டு
மணமகன் வீட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அந்த 10 கன்னிகைகள் ஓமிகளில் அதை தான் நம்ம பார்க்குறோம். மணவாளன் வர தாமதித்த பொழுது 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? புத்தியில் கன்னிகைகள் எண்ணெய் வச்சுருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெய் இல்லை, எல்லாம் தூங்கிட்டாங்க. இதோ மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் ஏஞ்சி தங்கள் தீவத்தைகளை ஆயத்தப்படுத்தினாங்க. ஸோ யூதர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, 7 நாள் நிகழ்ச்சி. அந்த 7 நாளும் வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற வேலை யாருடைய வேலை? மாப்பிள்ளை வீட்டுக்காருடைய வேலை. இந்தாம்மா ராகுலுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, பார்ப்போம். வெஜிடேரியன் போட்டு எங்களை விட்டுறாதீங்க. என்ன சொல்றது இவங்களை? ஸ்தோத்திரம். புதுசா வச்சுட்டாங்க. ஆனா யூதர்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வெஜிடேரியன் போடுவாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நான் வெஜிடேரியன் போடுவாங்க. அங்கே எல்லாருமே கறி, மீன், முட்டை எல்லாமே போடுவாங்க. ஜூவிஷ் மேரேஜ் ஃபுல்லாகவே நான் வெஜிடேரியன் தான், கிறிஸ்டின் மேரேஜ் தான். அல்லேலூயா சொல்லாமா? 7 நாள் அந்த மேரேஜ் நடக்கும். 7 days மேரேஜ். ஸோ இந்த கானா ஒரு கல்யாணம் என்னைக்கு நடந்ததுன்னா 1ஆம் வசனம் பாருங்க. கானாவில் திருமணம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். இப்போ நமக்கு வாரத்தில் முதல் நாள் எதுங்க? ஞாயிற்றுக்கிழமை. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ நம்முடைய வார கணக்குப்படி செவ்வாய்க்கிழமை தான் 3ஆம் நாள். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைய என்ன பண்ண மாட்டாங்க? பொண்ணு கிடைச்சா கூட புதன் கிடைக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை தான் மேரேஜ் வைக்கணும். பொதுவாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய மைண்டு செட்டப்பே என்னன்னா, என்னைக்கு கல்யாணம் வைக்கணும்? புதன்கிழமை. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்க. ஏன்னா கானா ஒரு கல்யாணம் நடந்தது செவ்வாய்க்கிழமை தான். நல்லா கைத்தட்டிங்க உற்சாகமா. கானா ஒரு கல்யாணம் என்னைக்கு நடந்தது? எப்படி செவ்வாய்க்கிழமை சொல்றோம்? ஆமா, 3ஆம் நாளிலே. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. ஸோ வார கணக்குப்படி பார்த்தா செவ்வாய்க்கிழமை தான் 3ஆவது நாள். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 1ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வரும்போது அந்த பிலிப்பு, நாத்தான்வேல் அவங்களெல்லாம் இயேசு சந்தித்தது பிறகு 3ஆவது நாளை இது குறிக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இங்கே வரக்கூடிய 3ஆவது நாள் புதன்கிழமையை கூட குறிக்கலாம். அல்லேலூயா. என்ன குறிக்கலாம்? புதன்கிழமையை கூட குறிக்கலாம். ஏனென்றால் யூதர்களுக்கு நமக்கு எப்படி பைபிள் கமெண்ட்ரிலாம் இருக்குது இல்லையா, வேத விளக்க புத்தகங்கள், அது மாதிரி யூதர்களுக்கு மிஷ்னா அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. அவங்களுக்கு அந்த தோராவுடைய விளக்க புத்தகம். அந்த மிஷ்னாவில் என்ன எழுதியிருக்கிறாங்க, ஒரு கன்னி பெண்ணின் திருமணம் புதன்கிழமை அன்றுதான் நிகழ வேண்டும் என்று மிஷ்னா கூறுகிறது. ஸோ யூதர்களுடைய அந்த பைபிள் கமெண்ட்ரி, பிப்ளிக்கல் கமெண்ட்ரி, ஒரு கன்னி பெண்ணுடைய திருமணம் என்னைக்கு நடக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்யாணம் ஆகிற பெண்ணுமே யாருங்க? சொல்ல மாட்டீங்களே, கன்னி பெண். அது சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? யூ ஆர் நாட் ஃபாலோவிங் மை மெசேஜ். உலகத்துல கல்யாணம் ஆக போற எல்லா பெண்ணுமே என்னமா கீர்த்தனா? கன்னி பெண்கள். யூஸ்வலா கல்யாணம் ஆகும்போது
ஒரு பெண்ணுக்கு பாஸ்டர் லெட்டர் கொடுப்பார், மேரேஜ் ரெஜிஸ்டருக்கு. என்ன கொடுப்பாரு? இந்த பெண்ணு ஒரு கன்னி பெண், இன்னும் திருமணமாகாத பெண். அதுக்கு இங்கிலீஷில் ஸ்பின்ஸ்டர், வர்ஜின், ஸ்பின்ஸ்டர், வர்ஜின். ஒரு கற்புள்ளவள், ஒரு சேஸ்ட் கேர்ள், அன்டிஃபைல்டு கேர்ள், ஒரு பரிசுத்தமான ஒரு பெண். அதுதான் வந்து ஸ்பின்ஸ்டர். அல்லேலூயா. ஸோ அந்த மிஸ்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மிஸ்னா வந்து பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு கமெண்ட்ரி, ஒரு விளக்க புஸ்தகம், யூதர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பற்றி சொல்கிற புஸ்தகம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு கன்னி பெண்ணுக்கு திருமணம் என்னைக்கு நடக்கணும்? புதன்கிழமை. அதை வச்சு என்ன சொல்கிறாங்க? இந்த காணா ஒரு கல்யாணம் என்னைக்கு நடந்திருக்கலாம்? புதன்கிழமை நடந்திருக்கலாம். பட் ஜென்ரல் கால்குலேஷன் என்னன்னா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், 3வது நாள் செவ்வாய். ஸோ இந்த கல்யாணம் வந்து என்னைக்கு நடந்தது? செவ்வாய்க்கிழமை. சில ஞாயிற்றுக்கிழமை கூட நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வேற ஒரு கால்குலேஷன். நம்ம செவ்வாய்க்கிழமையே எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்குது? 7 நாள். இது கடைசி நாள். இந்த கடைசி நாளில் என்னன்னா, கூட்டம் நிறைய வந்துடுச்சு. வந்தவங்க எல்லாரும் அந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறாங்க? ஒரு கப்புக்கு 2 கப்பு குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆகிறது? அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டு, அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திராட்சை ரசம் இருந்தால் தான் அந்த பிரெட்டெல்லாம் தொட்டு தொட்டு சாப்பிட முடியும், குடிக்க முடியும். அப்போ அவங்க ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அந்த திருமண வீட்டார் அங்கே மரியாள் இருக்கிறாங்க, கன்னி மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க. அவங்க இயேசுகிட்ட சொல்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார். அப்போ இயேசுவுக்கு 5 சீடர்கள் இருந்தாங்க. இந்த கானாவூர் கல்யாணத்தில் 12 சீடர்களும் இயேசுகிட்ட இல்லை. எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 5 சீடர்கள் இருந்தாங்க. அவங்களும் அழைக்கப்பட்டாங்க மரியாளோட. மரியாள் வந்து அந்த கல்யாணம் நடக்கிற வீட்டாருக்கு சொந்தக்காரர், உறவினர். அந்த இயேசுவின் தாய் மரியாளுடைய உறவினர் வீட்டில் இந்த கல்யாணம் நடக்குது. அம்மாவோட மகனும் அழைக்கப்படுறாரு, மகனுடைய சீடர்களும் அழைக்கப்படுறாங்க. இயேசுவும் அவரின் 5 சீடர்களும் அங்கே இருக்கிறாங்க. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். அம்மா என்னும் சொல் தாய் என்னும் பொருளில் அல்லாமல் பெண்களை மதிப்புடன் குறிப்பிடும் பொருளில் இங்கு கையாளப்படுகிறது. இயேசுவின் தாயாகிய மரியாள், இயேசு தன் மகனை பார்த்து அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது, தீர்ந்து போய்விட்டது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ பாவம், முக்கியமான நேரத்தில் போய் என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அப்போ இயேசு சொல்றாரு, உங்க பைபிளில் படிங்க, ஸ்திரீயே, 5வது வசனம் 4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அங்கு ஸ்திரீயே, நான் வைத்திருக்கிற திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே, எனது வேலை இன்னும் வரவில்லையே, மை அவர் ஹேஸ் நாட் yet come. அங்கே ஸ்திரீயே அப்படின்னு இயேசு சொல்றதுனால தாயை மரியாதை குறைவாக இயேசு கூப்பிட்டார் என்று அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. யூதர்கள் வந்து அவங்க பொதுவாக பெண்களை அவங்க கூப்பிடும்போது, அழைக்கும்போது அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. நம்ம பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ நம்ம போகும்போது அங்கே என்ன சொல்கிறோம்? அம்மா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அப்போ நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்? அம்மா.
அந்த அம்மா என்பது ஒரு மரியாதைக்குரிய சொல். அது கிரேக்க மொழியில கைனே அல்லது குணே. கிரேக்க மொழியில கைனே என்ற வார்த்தை வந்து அம்மாவை குறிக்கிறது. அம்மானா மதர் இல்லை, ஒரு பெண்ணை குறிப்பிடுகிறது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் கூப்பிடும்போது அந்த அம்மாவை கைனே அல்லது குணேன்னு கூப்பிடுவாங்க. அந்த கைனே என்ற வார்த்தையிலிருந்து தான் கைனகாலஜி என்ற வார்த்தை வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. மகப்பேறு மருத்துவம், மகப்பேறு மருத்துவத்துறை. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு குழந்தை வைக்கிறாங்க இல்லையா, பெண்கள் தாயானவங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்க, மகப்பேறு. அந்த மகப்பேறு மருத்துவர் கைனகாலஜிஸ்ட், கைனகாலஜி. அந்த கைனகாலஜிஸ்ட் என்ற வார்த்தை எதுலேருந்து வருது? இந்த ஸ்திரீயே, உமன், குணே ஆர் கைனே என்ற வார்த்தையிலிருந்து வருது. கைனே அப்படின்னா அம்மா, தாயே. ஒரு ரெஸ்பெக்டபுள் வேர்ட், ஒரு ஆனரபிள் வேர்ட். அந்த வார்த்தையை சொல்லி தான் இயேசு வந்து மரியாள் கிட்ட பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை இயேசு 2-3 இடத்துல பேசியிருக்கார். யோவானில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது கூட ஸ்திரியே அதோ ஒரு மகன் சொல்கிறார். இங்கேயும் இயேசு ஸ்திரியேன்னு சொல்கிறார். அப்போ குணே ஆர் கைனே, அம்மா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நேரத்தில் இயேசு சொல்கிறாரு, மை டைம் ஹேஸ் நாட் yet come, என் வேலை இன்னும் வரவில்லை. சரி, இதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம்? யோவான் 4:21 சமாரிய பெண்ணுகிட்ட பேசும்போது இயேசு குணே ஆர் கைனே என்றுதான் அழைக்கிறார். யோவான் 8:10 விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணுகிட்ட பேசும்போதும் அந்த ஸ்திரியே, அம்மா, குணே ஆர் கைனே என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு. லூக்கா 13:12 இயேசு உடல் ஊனமுற்ற ஒரு பெண்ணுக்கிட்ட பேசும்போதும் இயேசு அந்த என்னது லூக்கா 13:12 படிங்க யாராவது. லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. போதும். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். அங்கு ஸ்திரியே என்று வரக்கூடியது அதே கைனே தான். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் தாயை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாரோ, ஸ்திரியே, அதே வார்த்தை தான் இங்கே அந்த யார் அவங்க உடல் ஊனமுற்ற பெண், அந்த அம்மாவுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு? சுகம் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது யோவான் 19:26 சிலுவை அண்டையில் தன் தாயை இயேசு, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்று சொன்னார். யூதர்களுடைய கைனே என்பது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாகும். அல்லேலூயா. அதை நமது வேத புத்தகத்தில் ஸ்திரியை என்றும் அம்மா என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழைய திராட்சை ரசம் தீர்ந்துவிட இயேசு புதிய திராட்சை ரசத்தை இந்த திருமணத்திலே கொடுக்கிறார். அல்லேலூயா. பழைய ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு இந்த திருமணத்திலே என்ன கொடுக்கிறார்? புதிய திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். அந்த பழைய திராட்சை ரசம், அந்த தீர்ந்து போன பழைய ரசம் பழைய ஏற்பாட்டு யூத முறைகளை குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு யூத முறைகளை குறிப்பிடுகிறது. இயேசு கொடுக்கக்கூடிய இந்த புதிய திராட்சை ரசம் இயேசுவின் புதிய ஏற்பாட்டு போதனைகளை குறிக்கிறது. கைத்தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தும். நல்ல கைத்தட்டுங்க. இந்த யோவான் 2:10 பாருங்க, ஒருத்தர் படிங்க உங்க பைபிள்.
பாருங்க, உள்ளே இருந்து படிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீரோ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டான். எல்லாரும் ருசி குறைந்ததை எப்போ பரிமாறுவாங்க? கடைசியாக பரிமாறுவாங்க. ரசம் தீர்ந்துருச்சு கல்யாணத்தில், என்ன பண்ணுவாங்க? சுத்தரியை ஊற்றிடுவாங்க ரசத்தில். சாம்பார் தீர்ந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க? சுத்தனியை ஊற்றி கலந்துருவாங்க. வேறு வழி இல்லை, டைல்யூட் பண்ணுவாங்க. 50 பேருக்கு டீ போடணும், 100 பேர் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பால் வாங்க முடியாது, 2 தண்ணி ஊற்றி டீயாக மாற்றிட வேண்டியது. எல்லாரும் ருசியாக இருக்கிறத முதல்ல கொடுப்பாங்க, ருசி குறைந்ததை பிறகு கொடுப்பாங்க. நீ நல்ல ரசத்தை கசுயமா இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்ட்டு இயேசு செய்த அற்புதத்தை, அந்த புதிய திராட்சை ரசத்தை ருசி பார்த்தவர், அந்த பந்தி விசாரிப்புக்காரர், அந்த மாஸ்டர், அந்த சீப் ஸ்டூவர்ட் அவர் சொல்லுகிறார். எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவார்கள், நீரோ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு தரும் புதிய முறைகள், இயேசு தரும் புதிய போதனைகள் யூத முறைகளை விட மிகவும் சிறந்தவை, அர்த்தம் தருபவை, மனிதர்களை வாழ வைப்பவை. புதியவை வந்த பின்பு பழையவைகள் கழிந்து போக வேண்டியது. கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்தும். கிறிஸ்துவ சபை மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேல் சபையை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபை மேலானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. பழைய ஏற்பாடு, பழைய நியாயப்பிரமாணம், பழைய முறைகள். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த போதனைகள். இந்த பழையன என்பது யூத முறைகளை குறிக்கும், அது கழிந்து போவதில் வேண்டும். புதியன என்பது இயேசுவின் முறைகள், இயேசுவின் போதனைகள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே புகுதல் வேண்டும். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது யோவான் சுவிசேஷத்தினுடைய மைய கருத்தாகும். அல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷம் சபை ஆரம்பித்து 60 வருஷம் பொறுத்து எழுதப்பட்டது. கிபி 30ல் சபை ஆரம்பிக்கப்பட்டது. கிபி 90ல் இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. ஏறத்தாழ 60 வருஷம் பொறுத்து இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அப்போது சபை நல்லா வளர்ச்சி பெற்றிருந்தது. அந்த டைமில் யோவான் என்ன குறிப்பிடுகிறார்? யூத சமயத்தினுடைய போதனைகள் நிறைவடைந்து விட்டன. இப்பொழுது இயேசுவினுடைய போதனைகள் நமது சபையிலே இருக்கின்றன. யூத சமயத்தின் சடங்குகளை நாம் செய்யாமல் இயேசு நமக்கு கற்பித்த சடங்குகளை நாம் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு யூத குடும்பத்தில் ஒரு ஆண் பையன் பிறக்கிறான், ஆண் குழந்தை. 8வது நாள் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானஸ்நானம் கொடுக்கும். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் விருத்த சேதனம் பெற்றால் தான் அவங்க இஸ்ரவேலர்கள். புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா. இதை யோவான் எழுதி இருக்கிறார். பழையன யூத முறைகள், அவைகள் கழிகின்றன. புதியன இயேசுவின் முறைகள், இயேசுவின் போதனையின்படி அந்த புதிய முறைகள் புகுத்தப்படுகிறது.
யோவான் நற்செய்தி முழுவதும் இந்த பழையன கழிந்து புதிய புகுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளில் அது திரும்ப கட்டுவேன் என்று சொல்கிறார். ஸோ யூத தேவாலயம் இடிக்கப்பட்டு 3 நாளில் கட்டப்படும் என்று இயேசு கூறுகிறார். அது 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான வசனம், யோவான் 3:3. இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். 5ஆம் வசனம், இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்குள் நுழைய இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அதுக்கு என்ன அடையாளம்னா, முக்கியமான பாயிண்ட், யூதராக பிறப்பதை விட, யாராக பிறப்பதை விட, யூதராக பிறப்பதை விட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த வம்சத்தில் பிறக்கிறவங்க தங்களை கடவுளுடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் ஏற்கனவே ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்போ ஒரு சின்ன ஒரு ஆல்டர்கேஷன், ஒரு டிஸ்பியூட் எனக்கும் அந்த வீட்டு அம்மாவுக்கும். இத்தனைக்கும் அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யார் தெரியுமா? வேதநாயகம், தஞ்சாவூர் வேதநாயகம் சாஸ்திரியார் பரம்பரை. ஞாபகம் இருக்காமா அவனுக்கு? எனக்கு சம கோபம் வந்துருச்சு. நாங்களும் கிறிஸ்தவங்க தாங்க, நாங்களும் என்ன பெரிய வேதநாயக சாஸ்திரியார் பரம்பரை, நாங்களும் லுத்தரன் கிறிஸ்தவங்க தான். என்ன இப்படி பேசுறீங்களா? நாங்கள் பின்ன எப்படி பேசுறது? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிறப்பின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. யூதர்கள் தங்களை உயர்ந்தவங்களாக கருதி கொண்டார்கள், தங்களை மேன்மையுள்ளவர்களாக கருதி கொண்டார்கள். அதுக்கு அவங்க சொன்னது, நாங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி என்கிற ஒரு மேன்மையா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு? யூதராக பிறப்பதை விட தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறப்பதே சிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள். அப்ப நீ யாரு? இல்ல அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வம்சத்துல வந்தவங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கே இந்த ஆவிக்குரிய ரகசியம் தெரியாம இருக்கிறாங்க. ஏன் அதை தான் சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சத்துல நாங்க பிறந்த யூதர்கள் என்று சொல்லுவது பெரிய சிறப்பு கிடையாது. நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும், அதுதான் சிறப்பு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி ஒருவன் தேவனுடைய ஒரு மகனாக மாறுவதற்கு, ஒரு மகள் தேவனுடைய பெண்ணாக மாறுவதற்கு அவங்க என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். மறுபடியும் பிறந்தால் அன்றி தேவனுடைய ராஜ்யத்துல, மறுபடியும் பிறந்தால் அன்றி 3ஆம் வசனம் 3:3 தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. unless you born again, unless you born from above, மேலிருந்து பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்கும் பொழுது நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாய். ஜலத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது, அது ஞான ஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவியையும் குறிக்கிறது.
ஸோ ஒரு ஒரு யூத குடும்பத்தில் பிறந்து ஒரு ஆபிரகாம் வம்சத்தில் பிறந்து 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நீ தேவனுடைய அந்த சமுதாயத்தில் சேருகிறது முக்கியம் அல்ல. இயேசுவின் போதனையின்படி நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது தான் நீ தேவனுடைய சமுதாயத்தில் கம்யூனிட்டி ஆஃப் காட்ல சேர்ற. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. நிக்கோதேமு கிட்ட பேசுறது, யூதராக பிறப்பதை விட மாம்சத்தின்படி ஆபிரகாம் வம்சத்தில் பிறப்பதை விட இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு நற்செய்தியை கேட்டு நீ தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் பிறப்பதே சிறப்பாகும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஞான ஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கூட இந்த ராகுல் நினைச்சு நான் ஏன் கவலைப்பட்டேன், அன்னைக்கு அவங்க கேட்டிருக்கவே கூடாது, கூட்டிட்டு போய் அவனை முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கணும். சரி, ஒரு மரியாதைக்கு நம்ம கேட்டோம். அது பாருங்க, அவன் கல்யாணம் வரைக்கும் தடைப்பட்டு போச்சு. பட் என்னைக்கோ அவன் கடவுளுடைய பிள்ளை. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டு அவன் மனைவியோட ரூச்சலமா சொல்லுங்க, ரகுனுடைய பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ண போறான். ரகு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. எங்க தங்கச்சி அவருடைய அண்ணன் பையன். ஸோ அந்த ரகு மகளை கல்யாணம் பண்ண பிறகு கணவன் மனைவியா அவங்க யோவான் 3:3 படி 3:5 படி அவங்க தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. லுத்தரன் சர்ச்சில் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் குழந்தைங்களையே தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. பேப்டிஸ்ட் சர்ச்சு, பெண்டிகாஸ்ட் சர்ச்செல்லாம் பெரியவங்களானவங்க தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மோட் ஆஃப் பேப்டிசம் இஸ் டிஃப்ரெண்ட். கேத்தலிக் சர்ச்சில் ஸ்ப்ரிங்க்லிங் பேப்டிசம், இன்ஃபேன்ட் பேப்டிசம். நான் அதை பற்றி பேசுகிறேன். யோவான் 3:3 மறுபடியும் பிறக்க வேண்டும். born again, born from above, மேலிருந்து பிறக்க வேண்டும். 3:5 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அங்கே இந்த 3:5 வரக்கூடிய ஆவி வந்து எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கும். ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்குது. A person must be born of water and born of the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க, பல்லவராயத்துக்குள்ள போவாங்க. 4வது, இயேசு கிறிஸ்து 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், யாக்கோபின் கிணற்று தண்ணீர் ஒருத்தர் குடித்தா திரும்ப திரும்ப தாகத்தை உருவாக்கும். அந்த சமாரிய ஸ்திரீ சீகார் ஒரு கிணற்றண்டையில் இயேசு அவளை சந்திக்கும் போது தாகத்துக்கு தான் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த உரையாடலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த யாக்கோபின் கிணறு, சீகார் ஊரில் இருக்கிற யாக்கோபின் கிணற்று தண்ணீரை குடித்தால் திரும்ப திரும்ப தாகம் வரும். அல்லேலூயா. அந்த தண்ணீர் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாகத்தை தீர்க்கும். ஆனால் திரும்ப தாகத்தை உருவாக்கும். ஆனால் இயேசு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை, வாழ்வளிக்கும் தண்ணீரை, நிலைவாழ்வு தரும் தண்ணீரை குடிக்கும்போது அந்த மனிதனுக்கு தாகம் உண்டாகவே உண்டாகாது. அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த சீகார் ஊரில் இருக்கக்கூடிய யாக்கோபினுடைய கிணற்று தண்ணீரை கொடுத்தால் மீண்டும் தண்ணீர் வரும், தாகம் ஏற்படும். யூதர்கள் அந்த யாக்கோபின் கிணற்றுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சமாரியர்களும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அம்மா இந்த இந்த கிணற்று தண்ணீர், யாக்கோபின் கிணற்று தண்ணீரை நீ குடித்தா உனக்கு திரும்ப திரும்ப தாகம் வரும். நீ போயிட்டு திரும்ப திரும்ப குடத்தை தூக்கிட்டு பகல் 12 மணிக்கு தண்ணி மழை வரணும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு லைஃப் லாங்காக என்ன வராது, தாகமே வராது. உடனே அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணீர் தான். ஸோ இயேசு இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு தண்ணீரை நீங்கள் குடித்தால் மீண்டும் உங்களுக்கு தாகம் உண்டாகும். இயேசு கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெத்சாதா அல்லது பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமா ஒரு திமிர்வாதக்காரன் படுக்கையாக இருக்கிறான். அல்லேலூயா.
இயேசு வந்து கேட்கிறாரு, do you want to be healed? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே, அந்த தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கும் போது என்னை கொண்டு போய் தண்ணியில விடுறதுக்கு யாருமே இல்லை. I am a helpless person. No one in this world is helping me. அந்த தேவதூதன் தண்ணியை கலக்கும் போது என்னை கொண்டு போய் தண்ணியில விடுறதுக்கு யாருமே இல்லை. நான் இறங்குனா எனக்கு சுகம் கிடைச்சிடும். அவன் தன் கஷ்டத்தை சொல்றான். அவன் தன் கஷ்டத்தை சொல்லி புலம்புறான் இயேசு கிட்ட. இயேசு என்ன கேட்டாரு? Do you want to be healed? நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் தன் கஷ்டத்தை சொல்றான். யாரும் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்றான். அப்ப இயேசு சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எகைரோ எகைரோ ஆர் எகிரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஏ கமாண்ட். அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. கொடி ஏற்றுற நேரத்தில் இல்லை, தேசிய கொடி ஏற்றும் போது என்ன கேட்குது உங்கள் ஸ்கூலில்? அப்பா இந்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டரே இருக்கிறாரு, பிசிக்கல் டைரக்டரை எப்படிப்பா சொல்லுவீங்க? அந்த பிசிக்கல் டைரக்டர் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க பாருங்க, அட்டென்ஷன் அப்படின்னு கத்துவாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கமாண்டிங் ஆர்டர். எல்லா ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன் இருப்பாங்க. சல்யூட் அப்படின்வாங்க. பசங்கள்லாம் டீச்சர்ஸ்லாம் சல்யூட் அடிப்பாங்க தேசிய கொடி. அது மாதிரி ஏசு அந்த 38 வருஷமா அந்த படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனுஷனை பார்த்து பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, எகிரோ அப்படின்றார். எகிரோ அப்படின்னா நீ எழுந்திரு, அரைஸ். இட் இஸ் ஏ கமாண்ட். அது ஒரு கட்டளை. அந்த வார்த்தை வந்த உடனே அந்த 38 வருஷமா படுத்து இருந்தவனுக்கு ஒரு வல்லமை இறங்கினதுங்க. கைத்தட்டி ஆர்டர் மகிழ்ச்சி. அவன் ஏஞ்சி படுக்கை எடுத்துட்டு போவான். அங்க நம்ம என்ன பார்க்கிறோன்னா, 38 ஆண்டுகள் நோயிட்டு இருந்தவரை பெதஸ்தா குளத்து தண்ணி குணமாக்க முடியவில்லை. அவனால அந்த பெதஸ்தா குளத்து இறங்கவும் முடியல. அந்த தண்ணி வந்து அவனை சுகமாக்கவும் இல்லை. ஆனா இயேசுவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள் 38 வருஷமா படுத்தி கிடந்த அவனை ஒரு நொடியில சுகப்படுத்தினது. எகிரோ, நீ எழுந்திரு. எகிரோன்னா கிரீக் வேர்டு, அரைஸ் அப்படின்னு அர்த்தம். எழுந்திரு. முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்ய சொல்கிறார். இயேசு எப்போதுமே உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்னா, உங்களால என்ன முடியாதோ அதை செய்ய சொல்லுவார். அவரை சுகமாக்கினார். அப்புறம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பழைய சட்டம், பழைய நியாயப்பிரமாணம் இனி செல்லாது, வாழ்வை அருளும் சட்டம், புதிய ஏற்பாடு வந்துவிட்டது. 5ஆம் அதிகாரத்தில். 6ஆம் அதிகாரத்தில் மன்னாவை பற்றி இயேசு சொல்றார். மன்னா அழிந்து போகும் உணவு, ஆனால் இயேசு தரும் உணவு நிலைவாழ்வை தரக்கூடியது, லைஃப் இட்டர்னல். 6ஆம் அதிகாரத்தில். 7ஆம் அதிகாரத்தில் கூடார பண்டிகை. கூடார பண்டிகையின் போது எருசலேம் தேவாலயத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு ஒளி எருசலேம் நகரின் ஒரு பகுதியை ஒளிர்வித்தது. கூடார பண்டிகையில் அந்த 7 குத்து விளக்குகளை ஏற்றி வைப்பாங்க. 7 குலைகளை கொண்ட குத்து விளக்கு. அது அந்த எருசலேம் தேவாலயத்துக்கும் அந்த எருசலேமுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது. A part of Jerusalem was lighted by the light of the light from the temple. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன். 9ஆவது அதிகாரத்தில் பிறவி குருடனை இயேசு சுகமாக்குகிறார். பார்வை பெற்றோர் பார்வையற்றோராகவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும் தொடங்கிவிட்டார். கண் இருக்கிறவங்களுக்கு பார்வை இல்லை. கண் தெரியாத பார்வையற்ற அந்த மனிதனுக்கு இயேசு கண்ணு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் கடைசியா இஸ்ரவேலரின் தலைவர்கள் குருடர்கள் திருடர்களாக மாறி தலைமைத்துவத்தை இழந்து விட்டார்கள்.
ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து புதிய தலைவராக நல்ல ஆயனாக காட்டப்படுகிறார். ஆக யோவான் சுவிசேஷம் முழுவதுமே பழைய ஏற்பாடு முடிந்து எப்படி புதிய ஏற்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. மோசேயின் நியாயப்பிரமாணம் முடிவடைந்து இயேசுவின் புதிய சட்டங்கள் புதிய போதனைகள் எப்படி திருச்சபையின் வாழ்க்கையில இடம் பெறுகிறது, மக்களுடைய வாழ்க்கையில இடம் பெறுகிறது என்பதை பார்த்தோம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக பார்க்கறது என்னன்னா, அங்கே 6 கச்சாடி இருக்குது. எத்தனை கச்சாடி இருக்குது? ஆமாம், அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வைப்பாங்க. வீட்டுக்கு வரவங்க அந்த கச்சாடியிலிருந்து தண்ணியை எடுத்து கால்களை கழுவி கொள்வாங்க. அது சுத்திகரிப்பதற்கு அடையாளம். இயேசு என்ன செய்தார்னா, யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீரை இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகிய அந்த திருவிருந்துக்கு அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. தண்ணீரை இயேசு ஏன் திராட்சை ரசமாக மாற்றினார்? தண்ணீர் என்பது பழைய ஏற்பாட்டிலே சுத்திகரிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவரை வழிபட போறவங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறவங்க தங்களை சுத்திகரித்துக் கொள்வாங்க. நம்ம கூட ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தா என்ன பண்றோம்? குளிக்கிறோம். அல்லது தண்ணி தலையில எத்தனை தடவை? 3 தடவை நம்ம தெளிச்சுக்கணும். அந்த சாவு கிட்ட போயிட்டு வந்தவங்க கண்டிப்பா குளிச்சாகணும். ஒரு தூரமா நிக்கிறவங்க என்ன பண்ணலாம்? வந்து தலையில தண்ணி தெளிச்சுக்கலாம். இதெல்லாம் சுத்திகரிப்பின் முறைமைகள். இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிக்க பயன்படக்கூடிய தண்ணீரை புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்திலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த திருவிருந்துக்கு அடையாளமாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, திருவிருந்து ஆராதனை இருக்கு. பழைய ஏற்பாட்டு தண்ணீர் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கொடுத்த திருவிருந்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதுக்கு அடையாளம். அந்த தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையை இயேசு புதிய ஏற்பாட்டு திருவிருந்துக்கு அடையாளமாக மாற்றுகிறார். மீட்பின் காலம் வந்துவிட்டது. era of redemption, era of restoration has come. அதுக்கு அடையாளம் திருமணம், விருந்து, இவைகள் உருவகங்கள் ஆகும். அது மட்டும் இல்லை, மேசியா வரும்போது சூப்பர் abundance of wine will be available to the people. மக்களுக்கு திரளான திராட்சை ரசம் கிடைக்கும் மேசியா வரும்போது. அதுக்கு அடையாளமாக 6 கச்சாடியில், ஒரு கச்சாடியில் 100 லிட்டர் தண்ணி இருக்கும். அப்போ 6 கச்சாடியில் எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கும்? 600 லிட்டர். உங்களுக்கு 25 கிலோ அரிசி தேவை. ஒருத்தர் வந்து உங்களுக்கு 250 கிலோ அரிசி வாங்கி தரார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்பா, ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தேவை என்ன க்ளோரி சிஸ்டர்? 25 லிட்டரு தான். நானே எங்கள் வீட்டுக்காரர் 2 பசங்க 25 லிட்டர் அரிசி கிலோ அரிசி போகணும். நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்க? 250. ஒரு வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு சூப்பர் abundance, மிகவும் அதிகமான அரிசி வாங்கி கொடுத்துட்டீங்க. அது பொன்னி அரிசி, ஹை குவாலிட்டி பொன்னி அரிசி வாங்கி கொடுத்துட்டீங்க. அதான் அடையாளம், சூப்பர் abundance ஆஃப் வைன். இன்னைக்கு இயேசு இதை உங்களுக்கும் செய்கிறாரு, எனக்கும் செய்வார். அவங்க ஒரு பாவம், ஏழைப்பட்ட குடும்பம். யாரு? அந்த காணா ஒரு கல்யாணம் வந்து ஒரு ஏழைப்பட்ட, சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து, ஏழைப்பட்ட குடும்பம். அவங்க ஒரு ஏழை. இயேசு எப்போதுமே ஏழைகள் பக்கம் தாங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவனும் சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து எப்போதுமே ஏழைகள் பக்கம்தான் இருக்கிறார்கள். God is always on the side of the poor people. இங்க யார் யார் ஏழைன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. அப்ப யோசிக்கிறீங்க. ஓ, நீங்களா ரிச்சுன்னு நினைக்கிறாங்க. நன்றி. நீ பாருங்க, பையன் கையை தூக்கல.
நான் பணக்காரன், நான் எதுக்கு கை தூக்கணுன்றாங்க. God is always on the side of the oppressed people, marginalized people, poor people. கடவுள் எப்போதுமே ஏழைகள் பக்கம் தான் இருப்பார். பணக்காரங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கடவுள் எப்போதுமே ஏழைகள் பக்கம்தான் இருக்கிறார். கை தட்டுங்க. என்னம்மா உங்க அப்பா அம்மா கல்யாண நாள்னு கேக் வாங்கினாங்க போயிட்டாங்களா உங்க மாமியார்? சரி, நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். சரி, சம்பந்திக்கு கல்யாண நாள்ன்ட்டு 25வது கல்யாண நாள். இட் இஸ் த குட் நியூஸ். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. God is always on the side of the poor people. ஏழைகள். இங்க யாரும் பணக்காரங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ரூச்சலமா ஒருத்தவங்க தான். பட் அவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களும் தங்களை ஏழைன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம சர்ச்சை ஏழை சர்ச்சு தான். ஏழை ஜனங்க தான் நம்ம. இயேசு நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமது குறைவுகளை நிறைவாக்குகிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிறார். என்னம்மா பெரியாமா, என் பிரசவம் போர் அடிக்குதுங்களா? கவனிக்கிறீங்களா? இயேசு உங்க பக்கம் இருக்கு. இயேசு அந்த வீட்டில் அவர் ஏதோ கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கலாம். எவ்வளோ திராட்சை ரசத்தை கொடுத்தாரு? 600 லிட்டர். வழிய வழிய என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. அந்த திராட்சை ரசத்தை கல்யாணத்துக்கு வந்தவர்களாம் கொடுத்துட்டு அப்புறம் அதை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? சேல்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மீட்பின் காலம் வந்துவிட்டது. நோட் பண்ணிக்கோங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13 - 15. ஓசியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 31ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். ஸோ திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது 2 நாளில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? மிகவும் சுவையுள்ள, தேவைக்கு மிக மிக அதிகமான திராட்சை ரசத்தை, 600 லிட்டர் திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பெற்றது. இன்னைக்கு நம்ம குரூப்பில் ஒரு ஃபோட்டோ போடுவேன். நீங்கள் எல்லாம் அதை பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் நான் போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஒரு ஊழியக்காரரில் ஒரு கவிஞர், அந்த கவிஞர் பேர் லார்ட் பைரன். லார்ட் பைரன் 1788 1824 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். 1788 to 1824 லார்ட் பைரன். அவர் ஒரு ஆங்கில கவிஞர். அவர் என்ன பண்ணார்? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் படித்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கும்போது அங்கே ஒரு டெஸ்ட் வச்சாங்க, கட்டுரை போட்டி, ரிலீஜன் சம்பந்தமாக. அதுக்கு தலைப்பு என்னன்னா, காணா ஒரு கல்யாணத்தை பற்றி கட்டுரை எழுதும். என்ன தலைப்பு? காணா ஒரு கல்யாணத்தை பற்றி ஒரு கட்டுரை. 2 மணி நேரம் கட்டுரை எழுதும், கட்டுரை போட்டி. அதுக்கு பரிசுலாம் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் கால் பயங்கர கூட்டம். எல்லாரும் பேப்பரை வாங்கி வாங்கி பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. அந்த ஹாலில் இவர் உட்காந்துட்டு இருக்கிறார், லார்ட் பைரன். எல்லாரும் பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, இவர் எதுவுமே எழுதல. அப்போ அந்த சூப்பர்வைசர் அவரை ப்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. PROCTOR, த ப்ராக்டர். பரிசு முடிவு போகுது. எல்லாரும் பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. இந்த லார்ட் பைரன் எதுவுமே எழுதலை, சும்மாவே உட்காந்துட்டு இருக்கார், கன்னத்தில் கையை வச்சு. த ப்ராக்டர், த இன்விஜிலேட்டர் கேம் over to him and insisted that he commit something to the paper before turning it in. The young Lord Byron simply picked up his hand and penned the
ஃபாலோவிங் லைன். அப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்னப்பா எல்லாரும் பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, நீ எதுவுமே எழுதாமல் உட்காந்துட்டு இருக்கிறிய, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. கடைசி 5 minutes பெல் அடிக்க போகிறாங்க. அப்போ ஒரு பேனா எடுத்து அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தண்ணீர் சிருஷ்டிகரை நோக்கி முகம் சிவந்தது. அல்லேலூயா. தண்ணீர் சிருஷ்டிகரை நோக்கி முகம் சிவந்தது. என்ன எழுதுறாருன்னா, அந்த தண்ணீர் வந்து அப்படியே அந்த 6 கற்றாண்டில தண்ணி இருக்கு. இயேசு போய் நிற்கிறார், அந்த தண்ணியை பார்த்து பேசுறார். வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, இதை மட்டுட்டு போய் கொடுங்க வந்து விசாரிப்புக்காரங்கிட்ட. அப்போ அந்த தண்ணிங்க பேசிக்குதான், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குத, இவர் குரலை எங்கேயோ கேட்டு இருக்கிறோமே. அப்ப அந்த தண்ணியெல்லாம் ஒரு தண்ணி இன்னொரு தண்ணிகிட்ட சொல்லுது, ஒரு மாலிகோல் இன்னொரு மாலிகோல் கிட்ட, ஆமாம் ஆமாம் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார்ல, ஜலம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கட்டும்னு சொன்னார்ல, அவர் தான் வந்து நிற்கிறாரு, அவர் தான் நம்மளை பார்த்து அவர் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த தண்ணிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகி மகிழ்ச்சியில் அந்த தண்ணியினுடைய முகம் சிவக்க ஆரம்பிச்சிடும். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தும். ஸோ தண்ணீர் தன் சிருஷ்டிகரை நோக்கி முகம் சிவந்தது. The water met its master அப்படின்னா கிரியேட்டர் and blessed. Blessedனா முகம் சிவக்கிறது. The water met its master and blessed. ஒரே ஒரு லைன் தான் எழுதினாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க பேப்பர்லாம் திருத்தி. லார்ட் பைரன் கட்டுரை பட்டியல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 10 பக்கம் 20 பக்கம் எழுதுறவங்களா, இவன் என்ன எதுவுமே எழுதலையே, ஒரே ஒரு லைன் தானே எழுதி கொடுத்தாங்க. அந்த ஒரு லைனில் எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ இயேசு உங்களை வந்து பார்த்தா போதும், அல்லேலூயா, உங்கள் நிறம் மாறும். பியூட்டி பார்லர்லாம் போக தேவையில்லை. மேக்கப் பண்ணுற பொண்ணை வீட்டுக்கு வர வைக்கவே தேவையில்லை. இயேசு உங்களை பார்த்தா உங்கள் நிறம் மாறும், உங்கள் வாசனை மாறும், உங்கள் சுவை மாறும். தண்ணிக்கு வந்து கலர் கிடையாது, திராட்சை ரசத்துக்கு கலர் உண்டு. ரெட்டிஷ் வயலட் கலர், பிளட் கலர், நல்ல வாசனை வரும். அந்த வைன் வாசனை, அதை குடித்தா ரொம்ப டேஸ்ட் திராட்சை ரசம். அல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்தில் நீங்கள் திராட்சை ரசத்தை பானம் பண்ண போகிறீங்க. தண்ணீரை விட திராட்சை ரசம் ரொம்ப சுவையுள்ளது. இயேசு தனது அற்புதத்தை, தனது வல்லமையை அந்த கானாவூரில் செய்து தான் தேவகுமாரன் என்பதை அவர் நிரூபித்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம்